அப்பா அப்பா கூப்பிட்டீங்களாப்பா என்னைய? ஆமாப்பா, உன்னை கூப்பிட்டு அனுப்புனேன் அவங்க அண்ணங்கிட்ட. எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா? நீ சாப்பிட்டல்ல, சாப்பிட்ட தட்டை எடுத்து வைக்காமல் நீ பாட்டுக்கு போயிட்டா என்னுடைய அர்த்தம்? நம்ம சாப்பிட்ட தட்டை நம்ம தான்ப்பா எடுத்து வைக்கணும். சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்பாங்க. நல்ல விஷயங்கள் ஒழுக்கங்கிறது வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும். நான் எப்போவுமே எடுத்ததில்லைப்பா, அம்மா தானே எடுத்திருக்காங்க இது வரைக்கும். இன்னையிலேருந்து எடுத்து பழகு. அம்மா எடுத்தாங்க, சும்மா எடுத்தாங்க எனக்கு. போய் எடுத்து வை. அப்பா சொல்கிறத கேட்கணும். ஓகே ஓகேப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறேன். அப்பா அப்பா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும்ப்பா. ஏண்டா, ஏன் இவ்வளோ பெரிய பீடிகை போடுத? இதுக்கு பின்னாடி ஏதோ உன்னோட தேவை ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கு. டக்குன்னு சொல்லுடா. அப்பா கிட்ட என்ன பயம்? நீங்களே சொல்லிட்டீங்க, இனிமேல் எனக்கு பயம் இல்லை. அப்பா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு பைக் வாங்கியிருக்கான். அதே மாதிரி பைக் எனக்கும் வாங்கணும்ப்பா. உன் ஃப்ரெண்டு வாங்கியிருக்கானா? ரொம்ப சந்தோஷம். அவன் வாங்குவான்ப்பா, அவனுக்கு வசதி இருக்குது, வாங்குவான். நாம் எப்படி வாங்கிறது? இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் வாங்கணும். இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கும்போது என்ன ஆகும்? மாதம் மாதம் பணம் கட்டணும். ஒரு சில மாதம் சூழ்நிலை நல்லாயிருக்கும், ஒரு சில மாதம் சூழ்நிலை நல்லா இருக்காது. அப்படி இருக்கும்போது நாம் எப்படி இது பண்ண முடியும், வாங்க முடியும்? வாங்காமல் வாங்கி இன்ஸ்டால்மெண்ட்டில் பணம் கட்டினா பைக்கை தூக்கிட்டு போயிடுவான்ப்பா. அது அசிங்கம் இல்லையா? சரிப்பா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அப்படின்னா நாம் எப்போ தான் பைக் வாங்குறது? நிலைமைகள் சரியாகட்டும்ப்பா, வாங்குவோம். வாங்கினா ரெடி கேஷை கொடுத்து வாங்கணும். அதோடு அந்த பிரச்சனை ஓயணும். புரியுதா? ஒரு 3 மாதம் பொறுத்துக்கு அப்பா உனக்கு எப்படியாவது வாங்கிட்டா. படிப்பில் கவனமாயிருடா. படிப்பு தான் நம்மளை காப்பாற்றும். இதெல்லாம் உன்னோட ஆசைகள். ஓகே? 3 மாதம் தானேப்பா, உங்களுக்காண்டி பொறுத்துக்கிடுதேன். என் அப்பா நீங்கள் சொல்ல மாட்டீங்க, சொன்னால் செஞ்சிருவீங்க. பொறுத்துக்கிடுதேன்ப்பா, நல்லா படிக்கிறேன்ப்பா. That is the spirit. You are a very good boy. I am very proud of you, my son. அப்பா, எனக்கு அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது. புது ட்ரெஸ் எடுத்துருவீங்களாப்பா? அப்படியாப்பா? சரிப்பா, உன் பிறந்த நாள் எப்போ வருதுன்னு எனக்கு தெரியும். அடுத்த மாதம் வருது, அப்படி தானே? நான் எடுத்துறேன், அப்பா எடுத்துறேன். ஓகே? அப்பா சொல்லுபடி கேட்டுக்கணும், சரியா? உங்கள் சொல்லி தான் கேட்குறேனப்பா. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போல்லாம் சாப்பிட்ற தட்டை நானே எடுத்துக்கொண்டு பாத்திரம் கழுவுற இடத்துல வச்சுருந்தேன்ப்பா. குட் பாய், குட் சன், கீப் இட் அப். என்ன மச்சாவி, வர செலவெல்லாம் சுருக்கிக்கிட்டே வாரீங்களே, என்ன விஷயம்? இந்த கஞ்சத்தனத்தை நான் முன்னாடி பார்த்ததே இல்லையே மச்சான் உங்ககிட்ட. என்னாச்சு உங்களுக்கு? தண்ணியாக செலவழிப்பில்லை ஐயா, ரகசியத்தை சொல்லுங்கள். ரகசியம் ஒன்றும் இல்லை ஐயா, ரகசியம் ஒன்றும் இல்லை. அது ரகசியமும் இல்லை, ஆனால் அவசியமான ஒன்று. ஏன் தெரியுமா அவசியங்க? என் பிள்ளைகள் தேவையை நான் பூர்த்தி பண்ண வேண்டியிருக்கு. என் பொண்டாட்டி இருந்த வரைக்கும் அவட்ட ஒப்படைச்சிட்டு நான் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன். என்றைக்கு அவள் கண்ணை மூடி கடவுள்கிட்ட போய் சேர்ந்தாலோ அன்னையிலேருந்து இந்த 2 பேர்களோட வாழ்க்கையும் என் கவனத்தில் வந்துருச்சு. சின்ன பயலுக்கு அடுத்த வாரம் பிறந்த நாள் வருது. சாரி, அடுத்த மாதம் பிறந்த நாள் வருது. அவனுக்கு ட்ரெஸ் எடுக்கணும். என் மகன் பெரியவன், அவன் ஃப்ரெண்டு பைக்கை வாங்கிட்டான், எனக்கு ஒரு பைக்கை வாங்கிட்டாப்பான்ருக்கேன். என் பிள்ளைகள் இல்லாமல் கசைக்கு நீங்கள் அதை பார்க்கறதுக்கு எனக்கு பொறுக்க முடியல, தாங்க முடியல. அவன்கிட்ட பொறுத்துக்க ஐயா, உனக்கு 3 மாதத்தில் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். இந்த சூழ்நிலையில் நான் தக்கா புக்கான்னு முன்ன மாதிரி செலவழிச்சிட்டாங்க. என் பிள்ளைகளோட தேவையை பூர்த்தி பண்ண முடியுமா ஐயா? மாப்பிள்ள, உனக்கு தெரியாதாவே, நீரும் நல்ல குடும்பத்தில் பிறந்தாள் தானே, வந்துட்டே என்னை பார்த்து கேள்வி கேட்க. அதுதான் மச்சான் நான் அடைக்க வாசிக்கேன். புரியுதா? மச்சான், நீர் சொன்னது பசுமரத்தாணி போல் என் மனசில் பதிஞ்சிட்டு ஐயா, பதிஞ்சிட்டு வாரேன்.